திருச்சிற்றம்பலம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாளவிராமி கடை கண்களே. அன்பு சார்ந்த பக்தி ஒன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் மக்களே, இன்னைக்கு எளிமையாக அமாவாசை பூஜையை பத்தி நம்ம சிம்பிளா பார்த்தலாம். இதனுடைய விரிவுகள்லாம் ஒவ்வொரு சேனல்லையும் நம்ம ஒவ்வொரு இதுல பார்த்தலாம். இப்போ அடியே என்ன சொல்ல வரும் கேட்டீங்கன்னா, அமாவாசை பூஜை பொதுவாக அமாவாசை பூஜை காலையில பண்ணணுமா சாயங்காலம் பண்ணணுமான்னு ஒரு கேள்வி இருக்கும். பொதுவாக அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு காலையில அந்த அமாவாசை எப்ப திதி தொடங்கதோ அதுல இருந்து நம்ம காலையில இருந்து மத்தியானத்துக்குள்ள பூஜை பண்ணணும். அப்ப சாயங்காலம் பண்ணலாமா சாமி கேட்டா, சாயங்காலம் பண்ணா அது ஒரு மத்தியம பலன் தான். ஆனா அமாவாசை அப்படி சொல்லிட்டாலே நமக்கு காலையில நம்ம கணக்கு வச்சுக்கோங்க. எப்ப திதி கணக்கு வச்சிருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ள அந்த குலதெய்வ பூஜையாகட்டும், எந்த பூஜை இருந்தாலும் தர்ப்பணமாகட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த அமாவாசை பூஜை மத்தியானக்குள்ள பண்ணணும். இது பாத்தீங்கன்னா யஜூர் வேதத்துல இந்த அமாவாசை வழிபாடுகள்லாம் பத்தி மிக சிறப்பாக சொல்லப்படுது. இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ப்பணம் எது இருந்திருக்குன்னா யஜூர் வேதத்துல இருந்து இந்த கிரியைகள் இப்படி பண்ணணும், தர்ப்பணங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. அடுத்தது இந்த தர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோமாதாக்களுக்கெல்லாம் ஒரு அகத்திக்கீரையோ அல்லது அதுக்கு தேவை என்ன பருத்தி கோட்டை புண்ணாக்கோ நம்ம தானம் பண்ற பத்தி இந்த அமாவாசை வழிபாட்டெல்லாம் சிறப்பாக சொல்லப்படுது. ஆக அன்ப பெருமக்களே, இந்த அமாவாசை பூஜை வந்துண்டா நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, காலையில முடிந்த அளவுக்கு நீங்க சாப்பிடாதீங்க, சரிங்களா? காஃபி கூட குடிக்காம இருப்பது, பச்சை தண்ணி குடிக்காம விரதம் எடுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப உத்தமமான பலன் கொடுக்குது. அதாவது காலை எந்திரிச்சிருந்து பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய அந்த இருக்குங்களா, அதுதான் ஒரு சிறப்பானது. அதனால ஒரு சிறப்பு என்ன சொல்லுவாங்கன்னா, அதை சொன்ன பச்சை தண்ணி குடிக்காம விரதம் எடுக்கிறது மிகுந்த உத்தம பலன் தான் கொடுக்கும். அதுக்காக நம்ம இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் மாறும். வயோதிகர்களா இருப்பாங்க, வயசானவங்களா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆச்சாரங்கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. இந்த அமாவாசை பூஜை அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, மாதத்துக்கு வாரத்துக்கு தினமும் பூஜை பண்ணணும், அல்லது வாரத்துக்கு முன்னால பூஜை பண்ணணும், அல்லது மாசத்துக்கு முன்னால பூஜை பண்ணணும், அல்லது 6 மாசத்துக்கு அல்லது 1 வருஷத்துக்குனாச்சும் உங்க குலதெய்வத்தை பண்ணுன்னு சொல்றாங்க. அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை விழா, வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றாங்க, குலதெய்வத்துக்கு வருடாபிஷேக பூஜை நம்ம பண்றாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா, குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம குலத்துக்கும் சமுதாயத்துக்கு பாத்திப்பட்டது. அந்த குலதெய்வத்துக்கு போய் நம்ம நமஸ்காரம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள், நம்முடைய பாவங்கள், நம்மளுடைய பித்ருக்கள் செய்த பாவங்களை எல்லாம் தோஷம் எல்லாம் விளைக்கிறோம். ஆக அன்ப பெருமக்களே, அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ண, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. 2வது, நம்ம நாடு முடிந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க. 3வது, ஏதாச்சும் ஒரு கோயில், குலதெய்வம் கோயில் முடிச்சுட்டா போக முடியல அப்படின்னா பக்கத்துக்கு ஒரு கோயில் ஏதாச்சும் ஒரு அபிஷேக பூஜை பண்ணுங்க. அடுத்தது ஏதாச்சும் ஒரு ஊனமுற்றவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு அன்னதானமோ இல்ல ஏதாச்சும் ஒரு வஸ்திர தானமோ பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு புண்ணிய செயல் பண்ணுங்க. அதே போல அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா அது தர்ப்பணம் பண்ணிடுங்க. அது மாசத்துக்கு ஒரு தடவை என்ன சொல்லக்கூடிய 12 மாசத்துக்கு 12 அமாவாசை அன்னைக்கு கூடிய தர்ப்பணம் சிறப்பா பண்ணுங்க. இந்த தர்ப்பணம் பண்ணணும், எப்படி தர்ப்பணம் பண்ணுனீங்கன்னா என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தர்ப்பணம் என்பது பிராமணாக்களை பொறுத்த வரைக்கும் சன்னவாதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு, சரிங்களா? மற்றவாளுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, அமாவாசை தர்ப்பணம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம தோஷம், பித்துரு தோஷம் எல்லாம் வரவே வராது. ஆக அன்ப பெருமக்களே, அமாவாசை தனக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தயவு செய்து குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. 2வது, தர்ப்பணம் பண்றவங்க அந்த சிராத்தம் பண்ணவங்க கண்டிப்பா அந்த கடமையை செஞ்சிருங்க. 3வது, எந்த ஒரு பூஜை செய்தாலும் அந்த பூஜைக்கு உண்டான தான திரமும் பிரசாத நெய்வேத்தியம் ஏதாச்சும் மக்களுக்கு நியோகம் பண்ணியே ஆகணும். இந்த அமாவாசை பூஜை எளிமையான விஷயம். இந்த அமாவாசை பத்தி விரிவாக சில விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பக்தி ஒன் யூடியூப் சேனலுக்கு நீங்க கருத்துக்கு தெரிவிங்க. அதுக்குண்டான விஷயத்த நாங்க சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.